அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் உதயநிதி காரை மறித்து பெண்கள் மனு அளித்திருக்கிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. முறையாக பட்டா அளிக்கவில்லை என கூறி பெண்கள் அமைச்சர் உதயநிதியிடம் மனு அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. அங்கு என்ன நடந்தது? மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. பட்டா வழங்கிவிட்டு வெளியே வந்த அமைச்சர் உதயநிதியின் காரை மறித்து பெண்கள் சிலர் தங்களுக்கு பட்டா வழங்கவில்லை என மனுவை அளித்திருக்கிறார்கள். அந்த பெண்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனை கண்ட அமைச்சர் உதயநிதி போலீசாரை விலக சொல்லிவிட்டு அந்த பெண்களிடம் மனுவை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றிருக்கிறார். அதாவது திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கக்கூடிய 7000 பேருக்கு பட்டா வழங்குவதாக இருந்தது. இதன் முதல் கட்டமாக 2000 பேருக்கு பட்டா திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி, சேகர்பாபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். 2000 பேருக்கு பட்டா வழங்கிவிட்டு அமைச்சர் உதயநிதி வெளியே வந்தபோது சில பெண்கள் அவரது காரை நோக்கி வேகமாக மறிக்க முற்பட்ட போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். இதனை கண்ட அமைச்சர் உதயநிதி உடனடியாக போலீசாரிடமிருந்து அவர்களை தன்னருகே அனுப்புமாறு கூறி என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அந்த பெண்கள் தாங்கள் இந்த பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளாக, அதாவது தலைமுறையாக வாழ்ந்து வருவதாகவும், ஆனால் தங்களுக்கு பட்டா வழங்கவில்லை எனவும், இதில் அதிகாரிகள் முறைகேடு செய்திருக்க கூடும், இதை நாங்கள் கேட்டதால் எங்களை அவர்கள் தவிர்த்திருக்க கூடும் என்ற குற்றச்சாட்டை கூறிய நிலையில் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டு தான் விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்த பெண்கள் சென்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தியதாலே இந்த பகுதியிலே பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.